இந்த கோர்ட்டு அது இதுன்னு அலைஞ்சதுல அந்த விஷயத்த சுத்தமா மறந்துட்டோம். ஒருவேளை அவங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தாங்கன்னா, என்னடா இந்த பொண்ணுங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தப்ப நீங்களும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு மறுபடியும் அத பத்தி பேசவே இல்லைன்னு தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஆ, நீ முதல்ல குமரன் சாருக்கு போன போட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட ஆனந்தி. ஆ? ஆ. ஆனா அண்ணி என்னைக்கு வர சொல்றது? ஏன் அவங்க ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கு மதியமே வர சொல்லு. நல்லபடியா விருந்து செஞ்சு போட்டுருவோம். ஆ? ஆ, இத பாரு, அத்தையே வந்துட்டாங்க. நம்ம அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமா? ம். என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல அத்தை. நாங்க அன்னைக்கு குமரன் சார் வீட்டுக்கு சாப்பிட போனோம்ல, அப்போ அன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தப்போ நீங்க ஒரு நாள் ஃபேமிலியா எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு சொல்லிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அத பத்தி பேசவே இல்ல. சுத்தமா மறந்து போயிட்டோம். அ, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. நீங்க, அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன். சாரி சார். இத்தனை நாள் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுல நான் மறந்துட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க தான் குணாவோட டைவர்ஸ் விஷயத்துல ரொம்ப தீவிர பிஸியா இருந்தீங்களே. ஃப்ரெண்டோட டைவர்ஸ் அது இதுன்னு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா என்ன? ஆ, ம், ம், ஆமா சார். ம். இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே. நீங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆ சரிங்க ஆனந்தி. அப்ப நான் அம்மா கிட்ட பேசிட்டு நாங்க ஒரு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி வந்துட்டுங்களா? நான் வேணா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பார்க்கட்டுமா சார்? ஐயோ ஏங்க, இதுல என்னங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு? நானே அம்மா கிட்ட சொல்லிடுறேன். மதியானம் கண்டிப்பா வந்துடுறோம். ம், சரிங்க சார். தேங்க்ஸ். நான் வச்சிடுறேன்.